வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து அழகு 1 பார்க்க போகிறோம். அளவீடுகள் இது டேர்ம் 1லேருந்து பார்க்க போகிறோங்க. இதில் பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறை பற்றி பார்க்க போகிறோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் கேபிட்டல் கே, தொலைவின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்மால் எம், மின்னோட்டம் ஆம்பியர் கேபிட்டல் ஏ, காலம் வினாடி ஸ்மால் எஸ், பொருட்களின் அளவு மோல் ஸ்மால் எம்ஓஎல் மோல்னு எழுதுவோம். நிறை கிலோகிராம் கேஜி, ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி. சரிங்களா, இதுதான் பேசிக்காக 6th ஸ்டாண்டர்ட்னால பேசிக்காக இருக்கிறது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியான பாடம் தான், 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நீளம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான் நம்ம நீளம்னு சொல்கிறோம். இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான் நீளம். நீளத்தின் அலகு மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். அதனை எம்ங்கிற குறியீடால் குறிக்கிறோம். சிறிய அளவீடுகளை மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர்லும் குறிப்பிடுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சென்டிமீட்டர் எப்படி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும், மில்லிமீட்டராக எப்படி சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ இதில் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர்னு கேட்டாங்கன்னா 1000 மீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 லேக் சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1 லேக் சென்டிமீட்டர்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுக்கு பன்னாட்டு அழகுமுறை தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த முறையை தான் நம்ம பன்னாட்டு அழகுமுறை, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் எஸ்ஐ அலகுமுறை எனப்படுகிறது. சரிங்களா, நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர், பருமனின் அளவு மீட்டர் கியூப். அடுத்தது எஸ்ஐ அலகுகளில் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மீட்டர், லிட்டர், கிராம் என்பதை அடிப்படை அலகுகள். அடிப்படை அலகுகள்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், லிட்டர், கிராம். துணை பன்மடங்குன்னு பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், நானோமீட்டர் எல்லாம் துணை பன்மடங்குகள். சரிங்களா, இதில் பாருங்கள், டெசிக்கு ஸ்மால் டி, துணை பன்மடங்கு 1/10, 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். சென்டி ஸ்மால் சி, துணை பன்மடங்கு 1/100, 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். மில்லிமீட்டர் ஸ்மால் எம், துணை பன்மடங்கு 1/1000, 1000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். நானோமீட்டர் ஸ்மால் என், இதை துணை பன்மடங்கு நம்ம எப்படி எழுதுவோம், நானோமீட்டர் எப்படி எழுதுவோம்னா 10⁻⁹ எழுதுவோம். ஸோ இது எப்படி எழுதுனா 1/10 crore, அப்போ 1 9 ஆட் பண்ணணும். ஸோ 190 நானோமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். கிலோனா கேஜி, பன்மடங்கு 1000, 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இதில் பாருங்கள், ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான அளவீடுகளை எப்படி பன்மடங்கு துணை பன்மடங்கு வச்சு அளவிடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பென்சில் முனையின் நீளம் மீட்டரில் அளவிடுறோம். அதனுடைய துணை பன்மடங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். பேனாவின் நீளம் மீட்டரில் தான் அளவிடுவோம். அதனுடைய துணை பன்மடங்கு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் அளவிடுவோம். இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் கிலோமீட்டர். அதனுடைய துணை பன்மடங்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டரில் எழுதுவோம். உலர் பழங்களின் நிறை பார்த்தீங்கன்னா கிலோகிராம். அதனுடைய துணை பன்மடங்கு கிராம். ஆபரணங்களின் நிறை கிலோகிராம். அதனுடைய துணை பன்மடங்கு கிராம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை நிறைவு செய்ய ஆகும் காலம் மணி நேரம் நம்ம கணக்கிடுவோம். அதனுடைய துணை பன்மடங்கு செகண்ட்ஸ். சரிங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அளவீடுகளை துல்லியமாக அளவிடல். ஸோ இது 6th ஸ்டாண்டர்ட்னால அங்கிருந்து கொண்டு வராங்க. எப்படி அளவீடுகளை நம்ம சயின்ஸில் துல்லியமாக அளவிடணும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. எப்போவுமே ஒரு ஸ்கேலில் நம்ம அளவிடும் போது 0ங்கிற பாயிண்ட்லேருந்து தான் நம்ம அளவீடுகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. சுழியில் இருந்து அளவிட ஆரம்பிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னா என்னன்னு கேட்டுருக்காங்க. ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஒரு நம்ம ஸ்கேல் எடுத்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நின்று நேர்பார்வையில் தான் பார்க்கணும். அதனுடைய வலது புறத்துலையோ இடது புறத்துலையோ எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு இடமாறு தோற்றப்பிழை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வளைகோட்டின் நீளத்தை எப்படி அளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளைகோடு இருக்குது அப்படின்னா அதனுடைய நீளத்துக்கு ஏற்படுத்தி ஒரு நூலை எடுத்து அந்த நூலில் நம்ம
அந்த வளைகோட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த சரியான அளவை எடுத்து அந்த நூல் எடுத்து நம்ம அளவுகோலின் மேலே வச்சு அதனுடைய நீளத்தை நம்ம அளவிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து வளைகோட்டின் நீளமாகும்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, வளைகோட்டின் நீளம் ஈக்குவல் டு பாகங்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பாகத்தின் நீளம் ப்ளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வளைகோட்டின் நீளம் ஈக்குவல் டு பாகங்களின் எண்ணிக்கை. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான எனக்கு தெரியலை, பட் இதுக்கும் ஃபார்முலாஸ் படிச்சு வச்சுக்கலாம். வளைகோட்டின் நீளம் ஈக்குவல் டு பாகங்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பாகத்தின் நீளம் ப்ளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம். அடுத்தது பருமனை பற்றி பார்க்க போகிறோம். பருமன் அப்படின்னாவே நம்மளால நீளம் அகலம் இருந்தால் இரு வகையான நீளங்களை பயன்படுத்தி நம்ம வந்து பரப்பளவு கணக்கிடலாம். சரிங்களா? அப்போ பரப்பளவு இன்ட்டு நீளம் இன்ட்டு அகலம் L இன்ட்டு பி. இப்போ வந்து ஒரு பெட்டியினோட பருமனை கணக்கிடும் போது L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கண்டுபிடிக்கலாம். அது L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் நீளம் அகலம் உயரம் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். பெட்டியின் பருமன் தான் கொடுத்துருக்காங்க L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். பருமனின் அலகுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் அல்லது கன சென்டிமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட கல்லின் பருமனை காணல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்கான எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது ஒரு குடுவையில் வந்து ஒரு உருளை வடிவ குடுவையில் 50 மில்லிமீட்டர் அளவு நீரால் நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு ஒழுங்கற்ற கன அளவு உள்ள ஒரு கல்லை வந்து அந்த ஜாருக்குள்ளே போட்டோம்னா, அந்த குவளைக்குள்ளே போட்டோம்னா அந்த ஜார் வந்து 75 மில்லி லிட்டராக வந்து நம்மளுக்கு தண்ணி உயர்மட்டம் உயருது. சரிங்களா? அப்போ வந்து அந்த கல்லினுடைய வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்க, கல்லானது நீரை இடப்பெயர்ச்சி செய்து உள்ளே செல்கிறது, நீர் மட்டம் உயர காரணமாகிறது. இவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் பருமனே கல்லின் பருமனாகும். இதுவே நீரின் இடப்பெயர்ச்சி முறையாகும். குவளையில் ஆரம்ப நீர்மட்டம்னு பார்த்தீங்கன்னா 50 மில்லி லிட்டர். கல் நீரினுள்ள மூழ்கிய பின் நீர்மட்டம் வந்து 75 மில்லி லிட்டர். ஆகவே கல்லின் பருமன் பார்த்தீங்கன்னா 75 - 50 ஈக்குவல் டு 25 மில்லிமீட்டர். 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் கியூப் அல்லது 1 கன சென்டிமீட்டர். அப்போ அது வந்து நம்ம 25 கன சென்டிமீட்டர் வந்து அது கல்லோட வெயிட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. 25 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 25 கன சென்டிமீட்டர் என்பதே கல்லின் பருமன் ஆகும். சரிங்களா? இப்போ வாயுவின் பருமன் எப்படி கணக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா, வாயுவின் பருமனை நம்மால் கணக்கிட இயலும். வாயுக்கள் தன் அடைத்து வைக்கப்பட்ட கொள்கலனிலிருந்து முழு கொள்ளளவையும் அடைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. அதிக கொள்ளளவு கொண்ட கலனில் உள்ள வாயுவை அதிக அழுத்தத்தை கொடுத்து சிறிய கொள்ளளவு கொண்ட கலனிலும் அடைக்கலாம். இப்போ நம்மளுக்கு வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்குது இல்லைங்க, அதே மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ திடப்பொருள்களின் பருமன் SI அலகு முறையில் கனமீட்டர் ஆகும், மீட்டர் கியூப். அதே மாதிரி தான் வந்து திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது. மீட்டர் கியூப் அல்லது கனமீட்டரிலும் அளவீடு செய்யலாம். நீளத்தை போல இதை வந்து மீட்டர் கியூபும் கனமீட்டர்லையும் அளவீடு செய்யலாம். 1 மில்லிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மைக்ரோ லிட்டர், 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர், 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதாங்க பாடம் முடிஞ்சிருச்சு. மேலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறை பற்றி பார்க்க போகிறோம். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். நிறை அப்படிங்கிறது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். வெயிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையின் SI அலகு கிலோகிராம். இது கிகி என குறிப்பிடப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறை பற்றி கொடுத்துருக்காங்க. 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம், 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். ஸோ இப்போ பொதுத்தராசை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். பொருளின் நிறையை அளவிட நம்ம பொதுத்தராசினை பயன்படுத்துகிறோம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தராசு அப்படின்னா 1 கிலோ வெயிட், 1/2 கிலோ வெயிட் அப்படின்னு வெயிட் கல் அங்கே இருக்கும். ஸோ அந்த கல்லை வச்சுட்டு தெரியாத அளவுன்னா இப்போ காய்கறி, மளிகை சாமான் இதெல்லாம் வந்து அந்த வெயிட்டை எடுத்து போட்டு 1 கிலோன்னு 1 கிலோவுக்கு தகுந்த என்ன வெயிட் வருதோ அதை வந்து அளவிடுறதா வந்து பொதுத்தராசு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்னணு தராசினை கொண்டு உணவு, மளிகை மற்றும் ஆபரண பொருட்களின் எடைகளையும் கணக்கிடலாம். நம்மளுக்கு இப்போ வந்து டிஜிட்டல் தராசு வந்து வந்துருச்சு, வேயிங் மிஷினு. ஸோ அதை கொண்டு நம்ம உணவு, மளிகை, ஆபரண பொருட்களின் எடைகளையும் வந்து கணக்கிடலாம்.
இது வந்து காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நாம் காலம் வந்து எப்படி கணக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா நாடி துடிப்பினை பயன்படுத்தி காலத்தை வந்து துல்லியமாக கணக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதல்ல வந்து முற்காலத்தில் வந்து மக்கள் வந்து மணல் கடிகாரம், அடுத்தது சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. இதில் மேலும் அறிவும் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஒரு கருவியாகும். ஓடோமீட்டர்னு என்னன்னா தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஒரு கருவி. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகள் வந்து 16ஆம் நூற்றாண்டுல வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் தலைநகர் பாரிஸ்ல எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி வந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது எண்ணியல் கணக்குகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கும்போது செஞ்சு பார்க்கலாம். 7875 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அது மீட்டர் சென்டிமீட்டரில் எந்த மாதிரி எழுதலாம், எத்தனை மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்னு எழுதலாம். சரிங்களா? சென்டிமீட்டர் இருக்கும்போது ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் இதை பார்த்துட்டு போயிடலாம். நீளம், நிறை, காலம் ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகள். எஸ்ஐ அலகுல நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி, திரவத்தின் பருமன் லிட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப். பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் அளவுகளை பயன்படுத்தும் போது துல்லியமான அளவுகளை அளக்கலாம். திரவ ஒழுக்கமான பொருள்களின் பருமனை அளந்தறிய நேரடி அளவீடு பயன்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் இடப்பெயர்ச்சி. ஒழுங்கற்ற பொருள்களின் பருமனை அளந்தறிய நீர் இடப்பெயர்ச்சி முறை பயன்படுகிறது. மின்னணு தராசையை பயன்படுத்தி மிக துல்லியமாக எடையை அளக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க. வேறு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஈஸியாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ செகண்ட் லெசனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.